நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கூட்டம் நடந்ததுக்கு அப்புறமா உள்துறை அமைச்சர் வராங்க மதுரையில், அவரும் அதை பற்றி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அதே இடத்துல ஒரு முருக பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணி அதை பிஜேபியும் கையில் எடுத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக பார்க்கும்போது உண்மையிலே இது முருக பக்தர்களுக்கான மாநாடு. உங்களுக்கு இருக்கிற டவுட் ரொம்ப நியாயமான டவுட் சார். நான் திரும்ப போன கேள்விக்கு சொன்ன பதிலாக தான் சொல்கிறேன். ஒரு கோவில், அறநிலை துறையில் இருக்கிற ஒரு கோவில் அறுபடை வீடுன்னு காலங்காலமாக, அது சும்மா ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை சார், கிட்டத்தட்ட 4000 வருஷமாக நம்ம சங்க இலக்கியங்களில் திருப்பரங்குன்றம் பற்றின தகவல்கள் இருக்குது, அறுபடை வீடு பற்றின தகவல்கள் இருக்குது, முருகாற்றுப்படை இருக்குது. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. அப்படியாப்பட்ட ஒரு முதலாம் படை கோவிலில் ஒரு நம்பிக்கையை உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. அந்த கோவில் உங்களுக்கு சொந்தம் இல்லை, எங்களுக்கு சொந்தம்னு புதுசாக ஒரு கூட்டம் சொல்கிறப்ப, இங்கே நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழக அரசு அதில் தலையிட்டு அந்த மாதிரி பேசக்கூடாது, இது தப்புன்னு வழக்கு பதிஞ்சிருந்தாங்கன்னா வெளியேருந்து மத்திய அரசு உள்ளே வரக்க வாய்ப்பே இல்லையே. ஏன் வர போகிறாங்க? ஸோ இங்கே நம்ம கூட தமிழக அரசு, நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த தமிழக அரசு நம்ம கூட நிற்கலை. அவங்க அடுத்த தடவை சிறுபான்மையோட ஓட்டை வாங்குறதுக்காக அவங்க பக்கம் நிற்கிறதால, இவங்க வழி கொடுத்ததால மத்திய அமைச்சர் வரப்போ அதை அரசியலாக அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. நாங்கள் நிற்கிறோம் உங்கள் கூடன்னு எங்கள் பக்கம் நிற்கிறாங்க, இந்து மக்கள் பக்கம் நிற்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வழி விட்டீங்க, அவங்க அந்த இடத்துல நின்று ஃபில் பண்ணுறாங்க. நீங்கள் நின்று இருந்தீங்கன்னா அவங்க ஏன் வரப்போகிறாங்க அதுக்குள்ளே? அவங்களும்